ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடுப்பே யூஸ் பண்ணாமல் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டோட ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக உடைச்சி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் அளவு கூட பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பவுடர் அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் அதிகமாக தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம சமப்படுத்தி வச்சிடலாம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா சமப்படுத்தினதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். இதோட ஓரங்களை மட்டும் நம்ம கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் செர்ரி வச்சுருக்கேன். நம்ம நட்ஸு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸை மேலே வச்சுக்கோங்க. இல்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு பர்பி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவலுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு உங்கள் கெஸ்ட்டுக்கு கொடுங்க. ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.